Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை. தமிழக சட்டசபை 2025-26 மானிய கோரிக்கை எண் 47 படி பெருவாரியான பக்தர்கள் வருகை தரும் கோயில்களில் பிரேக்கிங் தரிசனம் ஏற்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். திருச்செந்தூரில் இந்த நடைமுறை முதலாவதாக அமல்படுத்தப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பெருவாரியான பக்தர்களை சோதனைக்கு உள்ளாக்கும் முயற்சியாகவே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சிறிய மற்றும் பெரிய கோயில்களின் நிலைமை பரிதாபமான நிலையில் உள்ளன. விழாக்கால சிறப்பு பஸ் கட்டணம், சிறப்பு தரிசன கட்டணம், வாகன நிறுத்த கட்டணம், பிரசாத கட்டணம் என அதிக பணம் வசூலிக்கும் நிலையங்களாக அறநிலையத்துறை மாறியிருக்கிறது. ஆகம விதிகளின்படி மதியம் உச்சிக்கால பூஜை முடிந்த பின் கோயில் நடை அடைப்பது வழக்கம். ஆனால் கட்டணம் வசூலிக்கும் நோக்கோடு ஆகம விதிகளுக்கு எதிராக மதியம் 3 முதல் 4 மணி வரை கோயில்களை திறந்து வைக்கலாம் என அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது. இடைநிறுத்த தரிசனமே தவறு என்கிற போது 500 ரூபாய் கட்டணம் வசூலிப்பது கடவுளை காட்சி பொருளாக்கும் நியாயமற்ற அரசின் நிர்வாகத்தை காட்டுகிறது. ஏற்கனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மதியம் 1 மணிக்கு மேல் கட்டணம் பெற்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவது மக்களிடையே பெரும் கோபத்தை உண்டாக்கியுள்ளது. சினிமா தியேட்டர் போல் காலை, மதியம், இரவு காட்சி என கோயில்களை மாற்றுவது கோயில்களின் பாரம்பரியத்தை அழிக்கும் செயல். அறநிலையத்துறையின் அவலங்களை பலமுறை கோர்ட் கண்டித்தும் கூட இதுவரை கோயில்கள் விஷயத்தில் தமிழக அரசு அக்கறையின்றி இருந்து வருகிறது. பல்வேறு ஆன்மீக அமைப்புகள், பக்தர்கள், பொதுமக்கள், சமூக சிந்தனையாளர்கள் ஆகியோரின் எதிர்ப்பால் பிரேக்கிங் தரிசன கட்டண முறை என்ற நவீன பொருளாதார தீண்டாமையை தமிழக அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் காடேஸ்வரா வலியுறுத்தியுள்ளார்.